ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் முதல்ல நன்றி. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் சொல்ல வேண்டிய நன்றியும் பாக்கி இருந்துச்சு, அதையும் சேர்த்து இந்த படத்தையும் அதே மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு அதுக்கும் சேர்த்து தான் இந்த நன்றியும். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற 1.5 டஜன் ஜாம்பவான்களுக்கும் வணக்கம். ஏன்னா 18 பேரை பற்றி பேசினா ரொம்ப நேரம் ஆகுன்றது எனக்கும் தெரியும். வேறு வழியில் எல்லா கண்டென்ட்டும் போயிடுச்சு. வச்சுருந்த ஒரே ஒரு கண்டென்ட்டு அவர் எனக்கு ஃபோன் பண்ணது, அதையும் டைரக்டர் சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப முக்கியமான படம். அது மாதிரி ஆடியன்ஸுக்குமே இது ரொம்ப ஒரு முக்கியமான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும் நான் நம்புகிறேன். எல்லாரும் சொன்ன மாதிரி தான் உள்ளே இருக்கிற கண்டென்ட் எங்களால் வெளில சொல்ல முடியல. ஏன்னா அந்த சர்ப்ரைஸ் நீங்கள் தான் வெளிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக உங்களுக்காக வச்சுருக்கேன். ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் வந்திருந்த எல்லாருக்குமே நன்றி. அப்புறம் வந்து ஒருத்தர் பற்றி பேசணுன்னு ஆசையாக இருக்குது. நான் ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதனால் இயக்குனருக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லலாம். ஏன்னா இந்த கேரக்டரை நான் பண்ணிடுவேன் நம்பிக்கையை வச்சு. ஏன்னா அதுக்கு இந்த படம் நான் கமிட் ஆகும்போது ஒரு சில படங்கள்லாம் ரிலீஸ் ஆகலை. அதுக்கு முன்னாடியே எனக்கு கதை சொன்னார். எனக்கு அந்த கதை ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது பயங்கரமாக பிடிச்சிருச்சு. அப்புறம் வந்து முக்கியமாக வந்து நான் நன்றி ஒரு 4 நன்றி கண்டிப்பாக சொல்லிடுறேன். இதில் வந்து எஸ்கே ப்ரொடக்ஷன் ஃபஸ்ட்டு படம் பார்த்துட்டு அவர் அடுத்த நாள் ஃபோன் பண்ணார். ரொம்ப நாள் கழிச்சு ஃபோன் பண்ணுறாரு. ஆனால் படம் பார்த்துட்டாருன்னு நாங்கள் ஒன்றா தான் படம் பார்த்தோம். அங்கே பேசிட்டாரு. அடுத்த நாள் ஃபோன் பண்ணுறது எனக்கு புரியல, என்னென்ன புரியல. அண்ணே படம் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குண்ணே, ரொம்ப நாளாக பிடிச்சிருக்குண்ணே அப்படின்னு ஆரம்பித்து அப்படியே பேசினார். அந்த படத்துக்குள்ள ஒரு பாட்டு ஒன்று வரும், எனக்கு சம்மந்தப்பட்ட ஒரு பாட்டு. அந்த பாட்டை வேறு அன்றைக்கி பாடிட்டே இருந்தார். எனக்கு வாய்ஸ் நோட்டில் வேறு அதை பாடி அனுப்பிச்சிருந்தார். ஸோ அப்போது ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அப்புறம் சொன்னார், இது நம்ம தான் ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறேனே, மோஸ்ட்லி நான் வந்து ஈவினிங்குள்ளே நான் சொல்கிறேனே அப்படின்னாரு. அதே மாதிரி அது நடந்துச்சு. சார் சிவகார்த்திகேயன் சாருக்கு இந்த இடத்துல ரொம்ப பெரிய நன்றி. கலையரசு சார், எஸ்கே ப்ரொடக்ஷன் உங்கள் டீமுக்கே ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். அப்புறம் ஏஜிஎஸ் சினிமாஸ் அவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். அப்புறம் சவுத் ஸ்டுடியோ சக்தி ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி அவங்களோட ட்ராவல் பண்ணுறது. இன்னும் பல வருஷம் நம்ம நிறையா ப்ராஜெக்ட் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம். விஜய் அவர் வந்து பேர் சொல்லி தான் கூப்பிடணும் முதல் நாளே சொல்லிட்டாரு. அதனால் தயாரிப்பாளர் முதலாளியாக இருந்தாலும் பேர் சொல்லி கூப்பிட்றேன். விஜய் உங்களுக்கு வந்து இந்த படம் ஒரு பெரிய அடையாளத்தையும் ஒரு பெரிய வருமானத்தையும் கொடுக்கணும் நம்பிக்கை இருக்குது. அது மாதிரி நடக்கும் நான் வந்து வேண்டிக்கிறேன். அப்புறம் வந்து அதாவது அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ராஜீவ் சொன்ன மாதிரி நான் அப்படி தான் கொஞ்சம் தள்ளி நின்று தான் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு இரவு எங்களுக்கு ஒரு சரியான வாய்ப்பு கிடச்சிது. சிபியோட கல்யாணத்தில் சுரேஷ் சந்திரா சார் மீட் பண்ணுறது. ஏன்னா நாங்கள்லாம் வந்து ஒரு இடத்துல கூடி டீ சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்போ வந்து சுரேஷ் சந்திரா சாரையும் அந்த டீமுக்குள்ளே எழுதிட்டோம். அது ஒரு இரவு கச்சேரியா மாதிரி பயங்கரமாக போச்சு. ஒவ்வொரு தடவையும் பார்க்கும்போது சார் அடுத்து யாருக்காவது எப்போ கல்யாணம் தெரியல, மறுபடியும் மீட் பண்ணணுன்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு இரவு. ரொம்ப நன்றி சார் உங்களுக்கும். உங்களுக்கும் ரொம்ப நன்றி. இதில் சப்போர்ட் பண்ணி இருக்கிற எல்லா டெக்னீஷியன் பேர் தனித்தனியாக சொல்லினாலும் டெக்னீஷியன் எல்லாருக்கும், கூட நடித்த நடிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தர்ஷன் ரொம்ப நன்றி. ஆஷா, பைஜு ரொம்ப நன்றி. பாருங்கள், நானும் 18 பேர் சொல்லி திரும்பவும் 18 பேரை பற்றி பேச வேண்டிய சூழ்நிலை வருது. எல்லோரும் 1.5 டஜன் பேருக்கும் ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் பொறுமையாக உட்காந்துருந்து இதை ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கும், இதை கேட்டு நாளைக்கு எழுத போகிறவங்களுக்கும் எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறோம். இந்த படத்தில் முக்கியமாக நிறைய சர்ப்ரைஸ் மூட்டை இருக்குது. நீங்கள் வந்து 1ஆம் தேதி தியேட்டருக்கு வந்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அடுத்ததா தர்ஷன் ப்ரோ, கண்ணா தும்பான 2 படத்துல உங்களை ஜாலியா பார்த்துட்டு, துணிவில் ஒரு சீரியஸான கேரக்டர்ல பார்த்துட்டு, இந்த ஹவுஸ் மேட்ஸ் படத்துல நீங்க என்ன மாதிரியான சர்ப்ரைஸ் கொடுக்க போறீங்கன்றத பாக்குறதுக்காக ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த படத்துக்கு அப்புறம் ரொம்ப பாய் நெக்ஸ்ட் டோர் அப்படின்ற இமேஜ் வந்து தி பாய் ஃப்ரம் அவர் டோர் அப்படின்றது மாறும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் கன்ஃபார்ம். ஆமா ஆமா போட்டாங்க குரூப்ல. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு. அண்ட் இந்த படம் ஹவுஸ் மேட்ஸ் ஆரம்பிச்சது வந்து சக்திவதர். தேங்க்யூ ஸோ மச். அவர் தான் சொன்னார், இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது கேளுங்க, உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொன்னார். ஸோ அது கேட்டு முடிச்சோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். இந்த மாதிரி ஒரு கதை எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது, இந்த மாதிரி ஃபேண்டசிஸ் படம்லாம் பண்ணோன்னு. ஸோ இது கரெக்டாக இது அமையும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். அண்ட் டைரக்டர் தேங்க்யூ ஸோ மச். அவருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா என்னை நம்பி இந்த கேரக்டரை பண்ணிடுவாங்கிற அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் அவர் இருக்கும்போது அதை நான் கரெக்டாக பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் டைரக்டர் பிரதர். அண்ட் ப்ரொடியூசர் விஜய் பிரதர் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அவரோட ஃபர்ஸ்ட் படம் ப்ளஸ் அந்த ஃபர்ஸ்ட் படம் ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து அவரோட காலேஜ் மேட் ஆகுது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அந்த மாதிரி யாருமே அவ்வளோ நம்பிக்கை வச்சு யாரும் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப ரொம்ப ரேர். கங்க்ராட்ஸ் பிரதர் டைரக்டர், கங்க்ராட்ஸ் பிரதர். அண்ட்
படத்தோட டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தனித்தனியாக காலியம் என்ன சொன்ன மாதிரி தனித்தனியாக சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே டே அண்ட் நைட் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. 40 days ஸ்கெடியூல் வந்து யாருக்குமே பெருசாக தூக்கம் இருந்திருக்காது. கேமராமேனுக்கெல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு ஹெக்டிக் ஸ்கெடியூலாக இருந்தது. அண்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் சிவானா அவர் கேட்டார் இந்த மாதிரி படம் முடிஞ்சாடான்னு. ஸோ முடிச்சதுக்கப்புறம் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னபோது ரொம்ப ரொம்ப ஹாப்பியானேன். அண்ட் அதே மாதிரி படம் பார்த்தாரு. பார்த்து முடிச்சோடனே ப்ரொடக்ஷன் டீம் அவங்க போய் கேட்டாங்க இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு. ஸோ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாரு. இந்த படத்தில் வந்து பிடிச்ச விஷயம் வந்து அவருக்குன்னா அந்த ஸ்க்ரீன் ப்ளே தான். ஸோ டைரக்டர் அவரோட ஸ்க்ரீன் ப்ளே அவரோட ஐடியா ரொம்ப பிடிச்சனால தான் இது ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்த மாதிரி ஒரு ஹாரர் படமே கிடையாது. ஏன்னா ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் கமெண்ட் சொல்லியிருந்தாங்க இது என்ன ரெகுலர் ஒரு ஹாரர் படம் மாதிரி தான் இருக்குது, புதுசாக எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் அது மீறி ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிரிப்பிங் ஸ்க்ரீன் ப்ளே டைரக்டர் பண்ணியிருக்காரு. அது ஒரு என்ன சொல்கிறது, ரீசெண்ட் டைம்ஸில் நான் அந்த மாதிரி படங்கள் நான் பெருசாக நான் பார்த்ததில்ல. அண்ட் அந்த ஸ்க்ரீன் ப்ளே எல்லாத்துக்குமே அது ரொம்ப பிடிக்கும். எங்கேயுமே அந்த லோ மூமெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்காது. அண்ட் எல்லாமே ஒரு மாதிரி சொன்ன மாதிரி எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் அந்த ஒரு கிரிப்பிங்கான ஒரு படமாக இது இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் எல்லாத்துக்கும் அது பிடிக்கும். அண்ட் சிவானா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ப்ரெசென்டிங் திஸ் ஃபிலிம். அண்ட் கலை ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாத்துக்கும். அண்ட் எஸ்கே ப்ரொடக்ஷன் டீம்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஹவுஸ்மேட்ஸ் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். அண்ட் படம் பார்த்துட்டு நீங்கள் வெளியில் வரும்போது ஒரு பயங்கரமான ஒரு லைட் ஹார்ட்டட் ஃபீலிங்கில் தான் படம் விட்டு வெளில வருவீங்க. ஸோ ப்ரெஸ் மீடியா நீங்கள்லாம் பார்த்து கண்டிப்பாக இது உங்களுக்கு ஃபீல் ஆகும். அதை பார்த்து நீங்கள் எழுதி எனக்கு இன்னும் இல்லை என் டீம் எல்லாத்துக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் காளி வெங்கட்னா உங்கள் கூட நடித்தது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். ஃபர்ஸ்ட் பிகினிங் ரொம்ப பயந்தேன். அதுக்கப்புறம் ஏன்னா நீங்கள் பயங்கரமான அண்ணா நீங்கள் பயங்கரமான பெர்ஃபார்மர்னா அது கூட இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ப்ளஸ் எனக்கு பயங்கரமான ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க, சப்போர்ட் பண்ணீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. அதே சார் தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் படம் பார்த்து நீங்கள் பேசுனீங்க. அண்டு தமிழ் சொன்ன மாதிரி கதை சொன்னார். அது வந்து அந்த டைமில் ப்ரொடக்ஷன் கரெக்டாக எதுவுமே எங்களுக்கு அமையாதனால அந்த படம் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ அடுத்தடுத்து கண்டிப்பாக பண்ணுவேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அண்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். படத்தில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட், என் கூட நடித்த ஆர்ஷா, காலினா, வினோதினி மேம் எல்லாருக்குமே எனக்கு அவங்க கூட நடிச்சது எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். அண்ட் ஹவுஸ்மேட்ஸ் நீங்கள் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஸோ வந்திருந்து இதில் தான் சும்மா ஒரு ரெண்டு மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். முன்னாடி வந்து எஸ்கே அவர் கூப்பிட்டுருந்தாரு. அப்படி தான் பார்த்தோம். அப்போ வந்து ஒரு ப்ரீவியூ ஷோ மாதிரி இல்லை, ஜஸ்ட் அவர் பார்க்கும்போது நீங்களும் வாங்க ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னாரு. படம் பார்க்கும்போது வெளியே வரும்போது இயக்குனர் தெரியாது. நான்லாம் வந்திருப்பேன், வெளியிருந்து வந்து பார்க்க வந்திருக்காங்கன்னு அவருக்கு தெரியாது. அவர் கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்தார். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னதுன்னா, நீங்கள் நல்ல ஒரு வெற்றி படத்தை எடுத்திருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்க. இதே மாதிரி தான் நானும் ஒரு நாள் நின்றுருந்தேன். உங்களை பார்க்கல என்ன மாதிரி இருக்குது, நிச்சயமாக வெற்றி படம்னு சொன்னேன். ஏன் சொன்னேன்னா, இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு உணர்வுபூர்வமான விஷயம், இந்த கதையை அவர் அணுகின விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ வந்து நீங்கள் இப்போ இன்டர்நெட் நாளைக்கு வந்து ஒரு பூதம் இருக்கிற மாதிரி ட்ரெய்லர் கட் பண்ணியிருந்தா எப்படி இருந்திருக்கும்? அதுக்கு பின்னாடி இருக்க அறிவியலையோ பின்னாடி இருக்க ஃபேண்டசியோ மறைச்சிட்டு ஒருத்தங்கிட்ட ஒரு பூதம் கிடச்சிச்சு, அந்த பூதத்தை வச்சு என்ன பண்ணாங்கன்னு எப்படி இருக்குன்னு ஒரு ட்ரெய்லர் கட் பண்ணி தான் எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு ட்ரெய்லர் தான் இவங்க கட் பண்ணியிருக்காங்க. ஆனால் படம் வந்து நிச்சயமாக உங்களை வந்து பயங்கரமாக எக்ஸைட் பண்ணோம். அது வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் நிச்சயமாக சொல்கிறேன், இது இப்போ உங்களுக்கு தெரியல, நீங்கள் பாருங்கன்னு சொன்னால் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள வச்சுருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, இது என்னங்கிறத நிச்சயமாக நீங்கள் எழுதி தான் எல்லாருக்கும் தெரிய போகுது. அவங்க அந்த சர்ப்ரைஸை உங்களுக்கு தான் முதல்ல கொடுத்துருக்காங்க. உங்கள் மூலமாக மக்களுக்கு தெரிய போகுது அது என்ன சர்ப்ரைஸ்னு. ஸோ அது என்னன்னா ப்ரெஸ் அண்ட் மீடியா மூலமாக இந்த படம் என்ன ஜானர், இந்த படத்தில் என்ன ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு அப்படிங்கிறத உண்மையிலேயுமே சர்ப்ரைஸாக முதல் நாள் கண்டிப்பாக ரிவீல் ஆகிரும். முதல் ஷோலையே ரிவீல் ஆகிரும்னா அந்த ரிவீல் பண்ணக்கூடிய பொறுப்பை வந்து பத்திரிகையாளர்கிட்ட கொடுத்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ அப்படி ஒரு சர்ப்ரைஸாக உண்மையிலேயே அவங்க பத்திரிகையாளருக்கு தான் கொடுத்துருக்காங்க, ஊடக நண்பர்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க, திரை விமர்சகர்களுக்கு தான் கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக இந்த படம் உங்களை வந்து திருப்தி படுத்தும் நான் நம்புகிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படத்தை ஒரு அணுகி இருந்த விதமும் ரொம்ப புதுசாக இருந்தது. காளி வெங்கட் எப்போவுமே வந்து நான் சொல்லுவேன், ஏதாவது காளி வெங்கட் அவருடைய ஷோ இருந்தாலே எங்கள் அழுக வைக்கிற கூப்பிட்றீங்களா அப்படின்னு நான் கேட்பேன். ஏன்னா அவருடைய படம் பார்த்துட்டு வெளியே வந்தாலே ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மனசு ரொம்ப லேஸாகி ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். அவரும் அந்த மாதிரி எனக்கு ஒரு
நெருக்கமான உணர்வுபூர்வமான ஒரு நண்பர். இந்த படமும் அதே மாதிரி இருந்தது. வெளியே வரும்போது வேலையை காமிச்சிட்டீங்க நீங்கள் அப்படின்னு தான் சொன்னேன் அவர்கிட்ட. அந்த மாதிரி தான் இருந்தது. தர்ஷன் வந்து இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அடுத்து வளர்ந்து வரக்கூடிய நாயகர்களில் நானும் ஒரு 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 முக்கியமான ஒருத்தங்கிறத இந்த படத்தில் வந்து அவர் காமிச்சிருக்காரு. பார்க்கல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த இந்த ப்ரொடக்ஷனும் சரி, இயக்குனரும் சரி, இப்போ இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாருமே ஒரு மாதிரி ஒரு வகையில் ரொம்ப எமோஷனலான நெருக்கமானவங்களாக இருக்கிறதும் இந்த நிகழ்ச்சிக்கு வரணுங்கிறதுக்கு ரொம்ப காரணமாக இருந்தது. அதேமாதிரி கலை பிரதர் வந்து இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா பின்னணியிலேருந்து இந்த படத்தை வந்து எவ்வளோ தூரம் ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு நல்ல பொசிஷனுக்கு இந்த படத்தை கொண்டு வரணும், நல்ல தியேட்டர் போடணுங்கிறது அவங்க காட்டுற இது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு முதல் பட இயக்குனருக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்கு இந்த வந்து எஸ்கே ப்ரொடக்ஷன் மூலமாக இந்த படத்தை வந்து வெளியிடுறதுங்கிறது எனக்கு தெரியுது. நிச்சயமாக இந்த படம் பார்வையாளர் அனைவரையும் திருப்திப்படுத்தக்கூடிய படமாக அடுத்து வெளியிடக்கூடிய அந்த வாரத்தில் ஒரு சிறந்த படமாக இந்த படம் இருக்குங்கிறத என்னால் உறுதியாக சொல்ல முடியும். நிச்சயம் படக்குழு அனைவருக்கும் வெற்றிக்கு மறந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படம் பார்த்துட்டு அந்த படத்தை சொல்லாமல் அதை பேசுறது ரொம்ப சிரமமான விஷயம். அப்படி உங்களோட படங்களோட வச்சு இந்த படத்தை வந்து எவ்வளோ பாசிட்டிவாக சொல்லியிருக்கீங்கிறது புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ ஆகஸ்ட் 1ஆம் தேதி நாங்களும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்காக காத்திருக்கோம். ஸோ அடுத்ததா ஏற்கனவே சொன்ன மாதிரி லபர்பந்து படம், ஏன்னா என்ன மாதிரியான படம் வந்து நல்ல படங்கள் கொடுத்தாலும் ஆனால் இருங்கன்னு ஒரு பாடலாசிரியர் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி நல்ல படங்கள்ல இவரோட பேர் இருக்கா, இவர் பெயர் இருக்கிற படங்கள்லாம் நல்ல படங்களா அப்படின்ற ஒரு சந்தேகமும் இருக்கு. ஸோ ஹவுஸ்மேட்ஸ் படத்துல முக்கியமான பாடல்கள் கொடுத்திருக்கக்கூடிய பாடலாசிரியர் திரு மோகன்ராஜன் அவர்களை என் கூட பேச அனுப்புகிறேன். தேங்க்யூ வினோதினி மேம், தேங்க்யூ. நன்றி நண்பா. அனைவருக்கும் வணக்கம். இந்த வருஷம் எனக்கு கிடைச்ச இன்னொரு நல்ல படம், அதை நான் நம்பிக்கையாக சொல்வேன். படம் பார்த்துட்டேன், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. குடும்பஸ்தன் டூரிஸ்ட் ஃபேமிலி படம் பார்த்ததுக்கப்புறம் நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், இந்த படம் சூப்பராக வந்திருக்கு, கண்டிப்பாக இந்த பெருசாக தேட்டரில் வந்து பெருசாக ஓடும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நான் இந்த படம் பார்த்துட்டு நான் நிறைய பேர்கிட்ட வியந்து பேசின ஒரு படம் வந்து ஹவுஸ்மேட்ஸ். அது உண்மையாக சொல்கிறேன், அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு படம். ராஜவேல் ப்ரோ அவரோட ரைட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங் இந்த படத்தில். இந்த மேடையில் இருக்கிற லபர்பந்து இயக்குனர் தமிழரசனுக்கும் ராஜவேலுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன், ரெண்டு பேரும் அவங்கவுங்க படத்தில் நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், ரைட்டிங்கில் ரொம்ப ஸ்ட்ராங். இந்த படம் நீங்கள் பார்த்துட்டு அதை நீங்கள் சொல்லுவீங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் நான் 2 பாடல் பண்ணியிருக்கேன். ஒரு பாடல் வந்து இந்த ஒரு மாதிரி 2 குடும்பத்துக்கு நடக்கிற ஒரு சின்ன பிரச்சனையை சொல்கிற மாதிரி அந்த 4 லைன் மட்டும் சொல்கிறேன். முடிஞ்சா அதில் ஒரு கதை இருக்குது, அதுதான் கதை. புதுவித தலைவலியில் மாட்டி சாகுறோம், கொல்லுற ஜெயிலு இல்லையே வெயிலு, தப்பிக்க வழி இல்லை, பிடிச்சவ கூட இருந்தும் சிரிக்க முடியல, கண்ணுக்கு தெரியா எனிமி இவனை துரத்த முடியலை. இதுதான் கதை. கண்டிப்பாக இது உங்களுக்கு புரியாது, படம் பார்த்துட்டு இந்த பாட்டை கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் வந்து எல்லா இயக்குனரோடையும் ஏதாவது ஒரு தேநீர் விடுதியில் நான் சந்திச்சிருவேன். அதே மாதிரி ராஜவேல வந்து ஒரு சாங் முடிச்சுட்டு மின்னாடி பாட்டுன்னு நினைக்கிறேன், அது முடிச்சுட்டு ஒரு ஈசிஆரில் ஒரு தேநீர் விடுதிக்கு போனோம். அப்போ அவர் பேசிகிட்டு இருக்கும்போது கதையை பற்றி சொன்னார். இந்த கதையை எப்படி எடுப்பார் அப்படிங்கிற எனக்கு அந்த தயக்கம் இருந்தது நிறையா. ஏன்னா கதை சொல்கிறது ஈஸி, இது எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்கள் ட்ரெய்லர் நான் பார்த்துட்டு எனக்கே ஷாக், என்ன இது பேய் படம் மாதிரி கட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு. ஆனால் அதை தாண்டி வேற ஒரு கதை இதில் இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் அதை தான் சொல்ல முடியும், ஏன்னா நாங்கள் ஸ்டேஜ் ஏறும்போது எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்ட்டாங்க. அதனால தான் வந்து எங்களால் எதுவுமே சொல்ல முடியல. ஏன் அப்படின்னு நான் கேட்டேன், அது நான் வந்து தப்பு இல்லையா அப்படின்னு நான் கேட்கும்போது, நான் வந்து ஐடியா மட்டும்தான் கேட்டு பாட்டு எழுதினேன். எனக்கே வந்து கொஞ்சம் ஐடியா தெரிஞ்ச எனக்கே படம் வந்து அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் கொடுக்கும்போது, எதுவுமே தெரியாமல் நீங்கள் உள்ளே வரும்போது கண்டிப்பாக பெருசாக உங்களுக்கு வந்து சக்தி ஐயா சொன்ன மாதிரி எதிர்பாருங்கள் அப்படிங்கிறது தான் சொல்ல முடியும். இந்த படத்தில் நான் இருக்கிறதுக்கு காரணம் எஸ்பி சக்திவேல் ஐயா தான். நான் வந்து லயோலா காலேஜில் படிக்கிற அங்கேருந்து ஆரம்பித்த நட்பு இன்னும் அப்படியே கண்டினியூவாக தொடருது. குட் நைட்லேருந்து அப்படியே நான் வந்து லவ்வர் அப்படின்னு நான் ஒவ்வொரு படமாக கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் நான் வந்து ராஜேஷ் முருகேசனை பற்றி சொல்லணும். அவரோட வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப தங்கமான மனிதர். அவரோட நான் இந்த படத்தை தாண்டி இன்னும் ஒரு படம் பண்ணுறேன், அடுத்தடுத்தும் படம் பண்ணுவோங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நாங்கள் லிரிக்ஸ் உட்காரும் போதே ஒரு ஐடியாவோட போனோம்னா அந்த பாட்டை முடிச்சுட்டு தான் வெளியே வருவோம். அந்த அளவுக்கு எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து
நான் இப்போ லிரிக்ஸ் சொன்னேன் இல்லைங்களா, தப்பு இல்லை தவிரன்னு ஒரு பாட்டு வரணும், அதை வந்து ஷாண்டோலன் ஐயா பாடியிருக்காரு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இந்த படத்தில் எப்படியாவது ஷாண்டோலன் ஐயா வந்தால் இன்னும் ஹாப்பி. ஏன்னா எங்கள் காம்போ நிறைய படங்கள் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த படத்துலையும் இந்த நல்ல படத்துலையும் அவர் இருக்கிறதுல எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக நாங்கள் நினைக்கிறோம். இந்த ஸ்டேஜில் இருக்கிற அஜய் ஞானமுத்தையா, லாஸ்ட் இயர் வந்து உங்களோட டிமாண்டி காலனி 2 பண்ணேன், ஃபுல் சாங் பண்ணேன், அதுவும் பெரிய ஹிட் ஆச்சு. உங்களோட அசிஸ்டன்ட் கண்டிப்பாக ரொம்ப நல்ல படம் எடுத்திருக்காரு, ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் இந்த ஸ்டேஜில் இருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தர்ஷன் ப்ரோ, கனா படத்துக்கு அப்புறம் நம்ம வந்து சிவகார்த்திகன் ஐயாவோட நம்ம அந்த பேனரில் கலை சார், நான் அப்புறம் தர்ஷன் இருக்கிறதுல ரொம்ப ஹாப்பி. அதில் தமிழ் வந்து ரைட்டராகவும் அசிஸ்டண்ட்டாகவும் இருந்தார். எல்லாருமே ஒரு மலரும் நினைவுகளாக எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது, ரொம்ப ஹாப்பி. இந்த படத்துக்கு இன்னொரு இந்த ஸ்டேஜில் இருக்கிற இன்று நேற்று நாளை ரவி சார் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நீங்கள் ஒன்று கேட்டீங்க, அது குழாவை திறக்கணும் ஆனால் தண்ணி வரக்கூடாது அப்படின்னீங்களா, அது மாதிரி கதை சொல்ல முடியாமல் இருக்கிறோம். இருந்தாலும் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். நமக்கு சில ஸ்கூல் மேட்ஸ், காலேஜ் மேட்ஸை வந்து மறக்கவே முடியாது. அதே மாதிரி இந்த ஹவுஸ் மேட்ஸ் வந்து உங்களால் மறக்க முடியாத ஒரு படமாக இருக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. நன்றி. சூப்பர்ண்ணா, தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. ஸோ இந்த வருஷத்தில் உங்களோட லிரிக்கல் கிராஃபியில் எவ்வளோ விஷயங்கள் என்னென்ன படங்கள் இருக்குன்றதை பார்க்கறதுக்காக அவ்வளோ காத்துட்ருக்கோம். ஸோ அடுத்ததாக மியூசிக் டைரக்டர் ராஜேஷ் முருகேசன் அவர்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருடைய பல படங்களுடைய பாடல்களை நம்ம இன்னும் பிளேலிஸ்ட்டில் பயங்கரமாக ரிப்பீட் மோடில் கேட்டுகிட்டே இருக்கோம். இந்த வருஷம் மலையாளத்தில் அவர் மியூசிக்கில் வெளிவந்த அந்த படக்கலம் படம் வந்து மிகப்பெரிய சென்சேஷன் ஆச்சு. அதை தொடர்ந்து தமிழில் ஹவுஸ்மேட்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ மிஸ்டர் ராஜேஷ் முருகேசன் அவர்களை என் கூட பேச அழைக்கிறேன். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். சீஃப் கெஸ்ட், 3 டைரக்டர்ஸ், தேங்க்யூ ஃபார் கம்மிங் ஹியர். அண்ட் மற்றபடி நாங்கள் எல்லாமே டீமாக தான் இருக்கோம். தனித்தனியாக எடுத்து தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல மாதிரி நான் ரொம்ப பேச்சாளெல்லாம் இல்லை. ஸோ தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் இங்கே நிற்கிறதில்ல. சக்தி சார் தான் கூப்பிட்டு தான் நான் இங்கே ஆக்சுவலி இந்த டீம் இந்த மாதிரி படம் இருக்குன்னு சொல்லிட்டு வர்றேன். கதை கேட்டு டிசைட் பண்ணு தான் சொன்னேன். கதை கேட்ட உடனே நானும் முடிவு பண்ணிட்டு இந்த படம் நான் கண்டிப்பாக பண்ணணும். ஸோ மற்றதெல்லாம் ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி. ஸோ நீங்கள் எல்லோரும் தேட்டரில் வந்து படம் பாருங்கள், யூ ஆல் லைக் இட். ஸோ எல்லாரோடையும் நல்ல ஒரு இன்டென்ஷன் இந்த படத்தில் இருக்குது. நல்ல படத்தை விட நல்ல ஒரு இன்டென்ஷன் இந்த படத்தில் இருக்குது. ஹோப் யூ ஆல் லவ் இட். தேங்க்யூ.